உங்களை எல்லாரும் இந்த நேரத்துல சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கன்னியாகுமரி அப்படின்னாலே ரொம்ப பெருமையான ஒரு மாவட்டம். ஆனா நம்ம கிட்ட ஒரு குறை இருக்கு. நம்மள யாருக்குமே கோபம் வரல. டாஸ்மாக் இருக்குது, கோவம் வரல. மணமகள் மந்தம் இருக்குது, கோவம் வரல. கஞ்சா இருக்குது, கோவம் வரல. யாருக்காவது கற்பழிப்பு கொலை நடக்குது, கோவம் வரல. அவங்கள லாரியில் அடிச்சு பிள்ளைகள் சாகுறாங்க, கோவம் வரல. லாரிகள்ல எடுத்து மணல கடத்திட்டு போறாங்க, கோவம் வரல. குளத்துல மண்ணை வெட்டி அள்ளிட்டு போறாங்க, கோவம் வரல. ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும்தான் கோவம் வருது. அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் கோவம் வருது. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும்தான். நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். துபாயில எல்லாம் இருக்கும் பொழுது இங்க இருக்கிற உறவுகள் குளத்தை தூர்வாரிட்டு இருக்காங்க, மணலை கடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடியை பிடிச்சிட்டு போய் அங்க போய் போராட்டம் பண்ணுவாங்க. குப்பையை ஏதாவது குளத்துல கொட்டிட்டாங்கன்னா போராட்டம் பண்ணுவாங்க. உடனே கனிமோல லாரி போகுதுன்னா ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவாங்க. அங்க இருக்கும்போது நமக்கு அது தெரியல. ஏன்னா நம்ம ஒரு சுயநலமான வாழ்க்கையை வாழ்றோம். நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய சம்பாத்தியம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சேமிப்பு, நம்மளுடைய எதிர்கால திட்டம், இப்படிதானே எல்லாரோட வாழ்க்கையும் இருக்குது. ஆனா உண்மையும் நேர்மையான ஒரு பயணம் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு இளைஞர்களை இந்த அளவுக்கு தரமா உருவாக்கி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு தான் அறச்சீற்றம் இருக்கு. என்னோட இயற்கை வளங்களை கொள்ளையடிச்சு அவன் கோவப்படுறான். என்னோட சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ண அவன் கோவப்படுறான். இந்த தரமில்லாத கல்வி கூடங்கள், தரமில்லாத மருத்துவமனைகள்ல இருக்கிற தவறுதலால குழந்தைங்க இறப்பு, இதுக்கு எல்லாத்தையும் கோவப்படுறான். நீங்க டெய்லி போய் ஆசாரிப்பள்ளம் ஹாஸ்பிட்டல் நில்லுங்க, அங்க ஏதாவது ஒரு தம்பி நாம் தமிழர் கட்சியில இருந்து யாருக்காவது ஒரு நீதிக்கு வேண்டி அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். இந்த குழந்தைய கொண்டுட்டாங்க, ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சரியில்லை, ஸ்கேன் சரியா எடுக்கல அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தம்பி நின்று போராடிட்டு இருப்பான். எங்கேயும் எந்த இடத்துல நின்னாலும் தமிழ்நாடு முழுக்க அநீதியை தட்டி கேட்கும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அப்படியான இளைஞர்களை இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறது. இது ஒரு சமூக பயிற்சி பட்டறை. இந்த அரசியல் கட்சிங்கிறது வெறும் அரசியல்ல நின்று ஜெயிச்சு கவுன்சிலர் ஆகிறது, வார்டு மெம்பர் ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறதுக்கு மட்டும் இல்லை. இது ஒரு அரசியல் பயிற்சி பட்டறை. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு தூய அரசியலை படிக்கணும்னு நினைக்கிறான். படிக்கணும். இந்த அரசியல் என்ன பேசுது? தமிழ் பத்தி பேசுது, தமிழ் இனம் பத்தி பேசுது, தமிழர் வரலாறு பத்தி பேசுது, இயற்கை பத்தி